நான் டாக்டர் கவிதா, சித்த மருத்துவர். இன்றைக்கி சித்தாவில் யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான மூலிகை, அதாவது துளசி பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். துளசி சித்த மருத்துவத்தில் எப்படி யூஸ் பண்ணுறோம், இது யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஷார்ட் ரிவ்யூ வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சித்த மருத்துவத்தில் துளசியை நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிணிகளுக்கு மெயினாக வந்து கொடுப்போம். அதாவது ஒரு காமனான ஒரு கோல்ட் அண்ட் காஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு நுரையீரலில் இருக்கக்கூடிய தொத்து, அதாவது லங்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வரைக்கும் இதை வந்து செப்பரேட்டாகவோ இல்லை மற்ற மருந்தோட கலந்தோ நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு உண்டான நோய்கள், பீடியாட்ரிக் கேசஸ், அதாவது 3 இயர்ஸ்க்கு குறைவாக இருக்க குழந்தைங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு ஸ்டொமக் அப்செட் ஆகி வயிறு வந்து உப்பிக்கும். நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க, அஜீர்ண கம்ப்ளைண்ட் இருக்கும், சரியாமல் இருக்கும், இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா லூஸ் டூல்ஸ் மாதிரி போயிட்டுருக்கும், டிசென்ட்ரி இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறத வந்து சித்தால மாந்தம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். இதோட அசோசியேட் ஆகி ஃபீவர் வந்துச்சுன்னா மாந்த சூரம்னு சொல்லி அசோசியேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து துளசி வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ட்ரக்காக கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கின் கம்ப்ளைண்ட் இருக்குது, ஒரு ஆக்னி இருக்குது, ஒரு பிம்பிள் இருக்குது, இல்லை சின்ன சின்ன ரேஷஸ், ஒரு பூச்சிக்கடி, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு துளசி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வந்து ஒரு ஆஃப்டர் டெலிவரி ஃபீமேல்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது அடி வயிற்றில் ஒரு குத்தல் வலி இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸுக்கெல்லாம் துளசி லீவ்ஸ் அண்ட் துளசியோட சீட்ஸை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ துளசிக்கு இது எப்படி இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கான்ஸ்டிவன்ஸ், இதில் நிறைய கெமிக்கல் கான்ஸ்டிவன்ஸ் இருக்குது. சிலதை மட்டும் நான் இங்கே பாயிண்ட் பண்ணி சொல்கிறேன். இதில் இருக்கக்கூடிய யூகினால் அப்படின்ற எசென்ஷியல் ஆயில் வந்து உங்களுக்கு ஆன்டி மைக்ரோபியல் எஃபெக்ட், உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை வளர விடாமல் பாதுகாக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. அதாவது ஒரு பாக்டீரியா, வைரஸ், கிருமிகள் இதெல்லாம் வந்து வளராமல் இது தடுக்கும். நெக்ஸ்ட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய வீக்கம், தாபிதங்கள் இதெல்லாத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை வந்து துளசிக்கு இருக்குது. நெக்ஸ்ட் இதில் ஒரு முக்கியமான காம்பவுண்ட் இருக்குது, அது பேர் வந்து ஓர்சோலிக் ஆசிட். இது வந்து உங்களுக்கு ஆன்டி கேன்சர் எஃபெக்ட் இருக்குது. அதாவது கேன்சரை வர விடாமல் செய்யறதுக்குண்டான விஷயங்கள் வந்து துளசியில் இருக்குது. அடுத்தது நம்ம முக்கியமான ஒரு விஷயம், அதாவது ஃப்ளாவினாய்ட்ஸ். இதில் இருக்கக்கூடிய யூனிக் ஸ்மெல், ஒரு வாசனை இருக்கும் துளசிக்கு. இதை பற்றி பார்க்கலாம். இந்த வாசனை, அதாவது இந்த நறுமணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி டிப்ரெசன்ட் ஆக்டிவிட்டி, அதாவது மனக்குழப்பம், மனப்பதட்டம், மனம் அமைதியின்மை, இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு இந்த வாசனையே வந்து ஒரு மெடிசனாக வந்து ஆக்ட் ஆகும். இதை வந்து நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவலாகவும் ஹோலிஸ்டிக்காகவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் பேலன்சஸ் பாடி, மைண்ட் அண்ட் சோல், அதாவது உடல், மனம், ஆன்மா இதை சமநிலையில் வச்சுருக்கிறதுக்கு உதவுன்னு சொல்கிறாங்க. இதுக்காக தான் துளசியை வந்து நிறைய வழிபாடு தலங்கள் வீட்டிலலாம் வச்சு அதை வந்து வணங்குறது, அதை வந்து சுற்றி வர முறை வந்து படுத்தியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின் ஏ, வைட்டமின் சி, ஜிங்க், அயர்ன், இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கும், உங்களுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான செல்ஸ் வந்து டெய்லி டேமேஜ் ஆகிட்டே வரும், அதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுற கெப்பாசிட்டியும் இதுக்கு வந்து இருக்குது. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்கனால நம்மளோட ஸ்கின்னை வந்து யூத்ஃபுல்லாகவும், நம்மளோட ஸ்கின் அண்ட் பாடியை வந்து இளமையாக வச்சுருக்கிறதுக்கு வந்து துளசி வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு துளசி எப்படி கன்சியூம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதை ராவாக பச்சையாக ஒரு 7 to 8 லீவ்ஸை வந்து டைரெக்டாக மென்று சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து துளசியை டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதோட கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க்கு. உடல் சோர்வு, ஒரு மாதிரி டயர்ட்னஸ் இருந்துச்சுன்னா டக்குன்னு கேட்கும். அடுத்தது பேஸ்ட் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸ்டர்னலாக அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஸ்கின்னில் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் டெய்லி துளசி சாப்பிடலாமா, நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஸ்டொமக் அப்செட் ஆகும், டயரியா, டிசென்ட்ரி, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து இருக்கும். அடுத்தது துளசியை வந்து யாரெல்லாம் கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படின்ற கேட்டகரியும் இருக்குது. அதாவது ப்ரெக்னன்சி அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ், கருவுற்ற தாயும் அப்புறம் குழந்தைகளுக்கு பாலூட்டும் தாய்மார்களும் இதை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அடுத்தது ஒரு ஹார்ட்டுக்கு உண்டான ஆன்டி கொயாகுலன் ட்ரக்ஸ், பிளட் தின்னிங் மெடிசன்ஸ், அதாவது ஒரு ரத்தத்தை வந்து உறையாமல் தடுக்கிறதுக்கு சில மருந்து வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து துளசியை கண்டிப்பாக அதிக லெவலில் சாப்பிடக்கூடாது. அடுத்தது குழந்தையின்மைக்காக ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஒரு ஆண், பெண் 2 பேருமே வந்து ஒரு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா துளசியை அதிகமாக சாப்பிடும்போது அது வந்து அந்த கருவுற தன்மையை வந்து கம்மி பண்ணும். ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா துளசி வந்து டேப்லெட் ஃபார்ம்ஸில்,
நம்மளுக்கு சிரப் ஃபார்ம், லேகியம் ஃபார்ம், இந்த மாதிரி வேரியஸ் ஃபார்ம்ஸில் வந்து அவைலபிளாகவும் ரெடிமேடாக கிடைக்குது. நம்மளுக்கு வீட்லேயும் வந்து துளசியை நீங்கள் வச்சு அதோட யூசஸை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிளினிக்லேயும் அதை வந்து நம்ம ஒரு 10 ருபீஸுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம், வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.